ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நேத்திலேருந்து நம்ம vlog வந்து கண்டினியூவாக பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னதான் நம்ம ஹெல்த் இஷ்யூ அப்படி இப்படின்னு சொன்னாலும் நம்ம இன்ட்ரெஸ்டோட டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் லாஸ்ட் கொஞ்ச நாளாக நான் பண்ணிட்டு இருந்தேன். தீபாவளிக்கு அப்புறம் நமக்கு சுத்தமாக முடியல, அதனால பண்ணவே இல்லை. ஸோ அகைன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு vlog கிடையாது. லாஸ்ட் மந்த் வந்து நம்ம கிளீனிங் அப்போ நான் இதை பற்றி நான் சொன்னேன். ஸோ இந்த ட்ரா வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இது என்னோட ஒரு பீரோல் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். குட்டி பீரோல் இல்லை ஒரு வார்ட்ரூப் செல்ஃப் எப்படி வேணால் இதை வச்சுக்கலாம். எனக்கு இது எப்படி அப்படின்னா குட்டி குட்டியாக நமக்கு ஒரு கண்டெய்னர் மாதிரி நமக்கு ஒரு க்ளோஸ் பண்ணி இருக்கிறதுனால ஈஸியாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நம்ம பேபிஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து இது 1 இயர்க்கு மேலே ஆகுது. இதோட அன்பாக்சிங் வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. இது வந்து நிறைய இதில் இருக்குது. ஃப்ளிப்கார்ட், மீஷோ, அமேசான், ஸ்னாப்டீல் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நல்ல ஆஃபர் இருக்குது. இதோட குவாலிட்டின்னு பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே எந்த விதமான இஷ்யூமே எனக்கு கிடையாது. எனக்கு வேணுங்கிற இடத்துல அதை மூவ் பண்ணி வச்சிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஆப்போசிட்டில் வச்சுருந்தேன். எனக்கு அதை விட இங்கே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதாவது நமக்கு ரூமோட என்ட்ரி ஆனோடனே இது ஒரு பக்கத்துல ஓரமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால எனக்கு இங்கேயே ஓகேவா இருக்கு. இது பக்கத்துல நமக்கு செல்ஃப் இருக்கும். நிறைய பேர் வந்து நம்ம vlog கண்டினியூவா பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதுல என்னுடைய திங்ஸ் ஆக்சசரிஸ்லாம் வச்சிருப்பேன். நம்மளோட ஃபேஸ்க்கு தேவையானது எல்லாமே இதுல வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்குமே எடுக்க அப்படிங்கிறதுக்காக இந்த சைடு வச்சுட்டேன். இங்கே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்டியா தான் இருக்கும். நிறைய டைம் நான் வந்து இந்த ரிவ்யூ கொடுக்கும் போதெல்லாம் என்னோட ப்ராடக்டா இருக்கட்டும் இல்ல சாரீஸ், கிளாத் எல்லாத்தையுமே இது மேலதான் வச்சிருப்பேன். இந்த இடம் எம்டியா தான் இருக்கும். ட்ரையர் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா இந்த பிளக் பாயிண்ட்ல போட்டுட்டு இதுல யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி இந்த இடம் எம்டி தான். ஸோ இது வந்து பாப்பா ஆக்சசரிஸ் தான் இருக்கும். அவளுக்கு அவளோட ஹைட்டுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ற மாதிரி பவுடர், பொட்டு அதை மாதிரி அவளோட இடத்துல வந்து வச்சிருப்பேன். இந்த ட்ரெயில அது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதர்வைஸ் வந்து இங்க வந்து எம்டி தான். நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 இதே மாதிரி ஒரு 6 ட்ரா வரும் நமக்கு. இதை வேணும்னா அப்படி கட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி 6 வரும் நமக்கு. 5மே இருக்கு. பட் நம்ம 3, 5 இது மாதிரி நிறைய இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது 6ங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது உள்ள என்ன இருக்குங்கிறத நான் அப்படியே ஜூம்ல காட்டுறேன். ஸோ இதை நான் வந்து பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இங்க பார்த்தாலே தெரியும். பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அதில் இருக்காது. நானாக வந்து இந்த மொபைல் வாங்குவோம்ல, இப்போ நான் ரீசெண்டாக வந்து OnePlus வாங்கியிருந்தேன் மொபைல். ஸோ அதோட பாக்ஸ் நல்லா அழுத்தமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது அப்படியே ஒரு பாக்ஸை செல்ஃப் மாதிரி பிரிச்சுக்கிறதுக்கு நானே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ காட் கிரேஸ் எனக்குமே லக்கிலி இது வந்து கரெக்டான ஒரு சைஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வச்சோம்னா டைட்டாக செட் ஆகிக்கிற மாதிரி. ஸோ அதனால நான் இதை மாதிரி பாக்ஸாக பிரித்து வச்சிருக்கேன். ஸோ இது உள்ள என்னென்ன இருக்குங்கிறது அப்படியே நான் ஜூமில் காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லாக ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா ஹைட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அவளுக்கு எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். செல்ஃபாக இருக்கிறதுனால அவள் வந்து அந்த பார்பியில் அவளே ஒட்டி வச்சிருக்கா. ஸோ அவளோட திங்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே 3 செல்ஃப்லையும், நான் வந்து மேலே இருக்கிற 3 ஒரு ட்ரவுலையும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்காகன்னு தனியாக எதுவும் க்ளீன் பண்ணலை. ஸோ அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல், பர்ஸ் இது மாதிரி கொண்டு வந்து வைக்கிறது, அப்பப்போ எடுத்துக்கிறது, அது மட்டும் கொஞ்சம் காலியாக கேரி ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தேவையான அந்த பவுடர், அந்த பவுச் அதெல்லாம் இருக்குது. ஏன்னா அவள் ஹைட்டுக்கு இங்கே உள்ள மிரர்லேயே அவள் வந்து செட் பண்ணிப்பா. வெளில போனோம் அப்படின்னா அதை வந்து பவுடர்லாம் கொட்டி விட்டுருவான். ஸோ அதனால் அவள் இங்கே வந்து செட் பண்ணிக்கிட்டா. இப்போ ஹேர் பின் அது மாதிரி அவளுக்கு தேவையான திங்ஸ் வந்து இது உள்ளே இருக்கும். கச்சான்னு அப்பப்போ கிடக்கும். நான் வந்து சரி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா வந்து ஆன் ஸ்பாட்டில் ஸ்கூல் கிளம்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அந்த டைமில் இதெல்லாம் வேற நம்ம தேடி எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஓரளவுக்கு அவளுக்கு ஏற்ற ஹைட்டில் வந்து நான் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மொபைல் ஸ்டாண்டுமே அவள் தான் வச்சுருக்கா. அவள் படிச்சுட்டு இருக்கும் போது ட்ராயிங் பண்ணும் போதெல்லாம் மொபைல் பார்த்து ட்ராயிங் பண்ணுவா இல்லையா. ஸோ அப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு. இதில் வந்து நம்ம கேபிளும் இங்கே இருக்கும். நான் இங்கே வந்து சார்ஜ் போட்டு வச்சுருவேன். ஸோ இப்படியே நான் ஒரு 1 இயராகவே பழக்கிட்டேன் இந்த இடத்த. இதுக்கு முன்னாடி நமக்கு ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னு சொன்னாலே அப்போல்லாம் வந்து எனக்கு சார்ஜ் போடலாமே வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. நம்ம அந்த கேபிள் மேலே வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அது மாதிரி ப்ராப்ளமே கிடையாது. இதிலே வச்சுருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூமில் காட்டுறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் என்னென்னு. பட் இருந்தாலும் நான் ஜூமில் காட்டிடுறேன். கிளிப்பு இதெல்லாம் வந்து எதுக்காக இதில் வச்சுருக்கேன் அப்படின்னா ஷர்வியோட திங்ஸ் பாதி என்னோடதையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் அவளுக்குமே கொஞ்சம் லாங் ஹேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னோட கிளிப்ஸ்லாமே அவளுக்குமே யூஸ் பண்ணி விட்டுருவேன். அந்த 2 ஜடை அது மாதிரி போடும் போது தான் அவளுக்கு வந்து அந்த குட்டி அந்த பூனைக்குட்டி கிளிப் மாதிரிலாம் எடுத்து கொடுப்பேன். ஸோ அதனால் அதெல்லாம் இங்கே எனக்கு கைவாகுக்காக இங்கே வச்சுருக்கேன். இது செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெயில் பாலிஷ் அதை மாதிரி
ஸோ அப்பப்போ உள்ள நெயில் பாலிஷ் வந்து தீந்துடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறது. ஓரளவுக்கு இருக்கிறதெல்லாம் அப்படியே இது பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கும். நான் யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ ஷர்வி வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த சைட்லேயே வந்து அந்த கேட்ச் கிளிப்லாம் வச்சிருக்கேன். ஸோ பெருசாக வந்து கேட்ச் கிளிப் நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லைனாலும், ஏன்னா இப்போ உள்ள பிளாஸ்டிக் எல்லாமே டக்கு டக்குன்னு உடஞ்சிடுது. ஸோ ஒரு 5 to 10 வரைக்கும் அதில் இருக்கும். ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் காலி ஆகிற வரைக்கும் நான் எடுக்கவே மாட்டேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஃபில் ஆகிறதுக்காகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்பயுமே வந்து இந்த ஹார்லிக்ஸ் பைத்தியம் இல்லையா நான். ஸோ அதனால் அப்பப்போ வந்து கேரி பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். இப்போ 3ஆ பிரித்து வச்சுருக்கேன் இல்லையா, அது எல்லாமே மொபைல் வாங்கினது தான். ஸோ நிறைய மொபைல் வாங்கும் போது, பவர் பேங்க் வாங்கும் போது அப்போலாம் வந்து இந்த ஸ்ட்ராங்கான ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி ஒரு நார்மல் ஒரு அட்டையிலே கொடுக்குறாங்க. ஸோ அது நல்லாவே அழுத்தமாக இருக்குது. அதை வந்து இதில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒரே இதாக போடும்போது கச்ச கச்சன்னு மாறிடு. ஏன்னா குட்டி குட்டி கிளிப்பாக இருக்குது, எல்லா திங்ஸுமே இதில் உள்ளது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. அதை வந்து ஒரே இடமா நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்று மாட்டிடும். பட் இப்படி வைக்கும் போது நமக்கு தனித்தனியாகவும் இருக்கும். ஸோ நம்ம கம்ஃபர்டபுளுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம். ஸோ நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கீழே உள்ள ட்ராலாமே நான் வந்து அட்டையை கட் பண்ணி கூட இடையில வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அது தேவைப்படலைங்கிறதுனால எடுத்துட்டேன். ஸோ நெயில் பாலிஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பிராண்டட் அப்படிலாம் கிடையாது. சிலது வந்து டஸ்லர் இருக்கும், சிலது வந்து OnePlus இருக்கும். ஸோ இருக்கிறது அப்பப்போ நம்ம கலருக்கு மேட்ச் பண்ணி வாங்கிடுறது, அவ்வளோதான். மேக்ஸிமம் எனக்கு வந்து ஜோவி பிராண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து நெயில் பெயிண்ட் வந்து நம்ம அதிகமாக நான் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, பட் யூனிக் கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும். கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். ரேராக நம்ம வந்து ரெட் அதே மாதிரியே இருக்கக்கூடாது மாதிரி தான் தோணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ராவில் வந்து இதுதான் இருக்குது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பவர் பேங்க் அது மாதிரி ப்ளூடூத் இது மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெகுலர் யூஸ்க்கு உள்ளது இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் கேட்கும், ஒரு பக்கம் கேட்காமலாம் தூக்கி போட மனசு இல்லாமல் இருக்குல்ல, அதெல்லாம். செகண்ட் ட்ராயரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்க்குள்ள ப்ரிப்ரேஷனுக்குள்ளது இதெல்லாமே தான் இருக்கும். நான் நிறைய டைம் வந்து இதை நான் காமிச்சிருக்கேன், என்னென்ன மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன்னு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து செகண்ட் ட்ராயரில் வச்சுருப்பேன். இந்த ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், இந்த மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், இது என்னோட ரெகுலருக்கு யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, பட் எங்கேயாவது நம்ம வெளில போகும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அப்போதைக்கு தேடக்கூடாதுன்னு இதில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவுச்சஸ், பர்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்னெல்லாம் ஆட் ஆகும் அப்படின்னா, ஷர்வி ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே அவளுடைய டை, பெல்ட், அதே மாதிரி ஐடி கார்டு இதெல்லாம் வந்து அதில் கட்டி வச்சிருவோம். இந்த 3 வந்து அதில் வந்து வந்தே ஆகணும். ஸோ இல்லை அப்படின்னா ஷர்வி தான் அடுத்த நாள் காலையில் தேடணும். ஸோ அதனால் அவள் கொண்டு வந்து வச்சிருவான். ஸோ அடுத்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஷர்வியோட இன்னர்ஸ் இருக்கும், அதே மாதிரி கர்ச்சிப்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து சாக்ஸ் இது மாதிரி இருக்கும். ஸோ அவளுக்கு தேவைப்படுறதுக்காக டக்கு டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு அவளுக்கு புரியுற மாதிரி வச்சுருப்பேன். அடுத்து அவளோட பரதத்துக்கு தேவையான எல்லாமுமே இதில் தான் இருக்குது. ஸோ அந்த சின்ன சின்ன நெத்திச்சூட்டி, மூக்குத்தி, அப்புறம் இந்த அல்ட்டா எல்லாமுமே இதில் நான் வச்சுருவேன். இந்த ஃபைனல் ஒன்று என்ன சொல்கிறது இதுக்கு லிஸ்ட்டுனே எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த ட்ரா வந்து அவளோடது, அதை நான் கேட்கவும் கூடாது, என்ன பண்ணுறேன்னு பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லுவாள். இது ஃபுல்லாக நான் வச்சுக்கிறேன், நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், உன்னோட எதுவுமே நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். இதில் எல்லாமுமே கிடக்கும். ஸ்டாப்லர்ஸ் இருக்கும், கம் இருக்கும், அந்த பாருங்க மேக்னெட் கூட இருக்கு. முக்கியமான கலர் பென்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருவேன். இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு சண்டேலாம் யூஸ் பண்ற மாதிரி இதில் வச்சிருப்பேன். ஸோ எல்லாமே சொல்லிட்டு இதோட ப்ரைஸ் நான் சொல்லவே இல்லை. இதோட ப்ரைஸ் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கு ஒரு 20 rupees ரெடியூஸ் ஆயிருந்தது. 980 இருந்துச்சு. அதுவும் நம்ம கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்தால் 1065 இருந்துச்சு. நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 940கே இருக்கு. ஸோ இன்னுமே ரெடியூஸ் ஆயிருக்கு. எல்லாமே சேம் நான் வாங்கின அதே ப்ரைஸில் அப்படியே இருக்கு. ஸோ கலர்ஸ் இருக்கு, மல்டி கலர் இருக்கு. மல்டி கலர் வாங்கினீங்க அப்படின்னா பிங்க், க்ரீனு அது மாதிரி இருக்கு. ஸோ அது மாதிரி எனக்கு கச்ச கச்சான்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு இது ஒரு சேம் கலரா, ஒரு பர்பிள் வந்து ஒரு நல்ல ஒரு பார்க்க லுக்கான ஒரு கலர் தான், நல்ல ஒரு வைப்ரேட்டாகவும் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் இந்த கலர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே எனக்கு சேம் கலராக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும், கச்ச கச்சான்னு இல்லாமல் அப்படின்னு. ஸோ நான் இதெல்லாம் இப்படி செட் பண்ணி வச்சிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பேபிஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வைப்ஸ் வச்சுக்கலாம், அவங்களோட அந்த பவுடர் பொட்டு, மை பொட்டு, ஸோ அதை மாதிரி வச்சுருக்கலாம். பேபிங்கிறப்ப இன்னும் குட்டி குட்டியான கிளாத் தான் உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம பாக்ஸில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ பேபிஸ்க்குன்னு சொல்லவாங்க வேணும், எவ்வளோ திங்ஸ் இருக்கும். ஸோ கையில் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம செப்பரேட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போவே நான் என்ன பண்ணுவேன்னா ஷர்விக்கு வந்து அந்த 4th லேயரில் வந்து அவளோட இன்னர்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா, டக்குன்னு வந்து அவளுக்கு வேணும்னா அந்த 4th லேயரில் உன்னோட இன்னர்ஸ் இருக்கு போய் எடுத்துக்கோ, 3rd லேயரில் உன்னோட டையெல்லாம் இருக்கு போய் எடுத்துக்கோ, அப்படி சொல்லி தான் நான் கொடுப்பேன். ஸோ அப்படிங்கிறப்ப அவளுக்குமே அந்த ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எங்கே இருக்குங்கிறத ஐடென்டிஃபையாக நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்களே வந்து செல்ஃபாக வச்சுக்கும் போது ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம், கச்ச கச்சான்னு இருக்காது அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டு. ஸோ இது வந்து என்னோட பார்லருக்குமே இது உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ நான் வாங்கல, எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ வச்சிருக்கதே நான் பழைய கடையில் வாங்கினதெல்லாம் வந்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அங்கங்கே இடுக்கில் சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ அதனால நம்ம
நம்ம வந்து இன்னும் நம்ம நல்ல பெரிய பார்லரா மாறணும்னு இதெல்லாமே மாத்திப்போம். ஸோ காட் கிரேஸ் சீக்கிரம் நடக்கணும்னு நீங்களுமே வேண்டிக்கோங்க. ஸோ இந்த ஷெல்ஃப் வந்து யார் யார் வீட்ல எல்லாம் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்க என்னென்னலாம் இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேர் கிச்சனுக்குலாம் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறது தான். இதோட லிங்க் வந்து அஃபிலியேட் லிங்க்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னே நம்ம சொல்ல முடியாது. நம்மளோட ஆக்சசரிஸ் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பார்லர் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பூஜை ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பேபிஸ் வச்சிருக்கோம்னா அவங்களுக்கு மட்டுமே இது ஒரு செல்ஃபாவே வச்சிடலாம். ஸோ இது ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் தான், தேவையில்லாத பொருள் கிடையாது. கண்டிப்பா ஒரு தேவையான ஆடம்பரங்கிறத தாண்டி ஒரு தேவையான பொருள் தான். நீங்களுமே வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா லிங்க் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்ல நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா என்னென்ன பொருள்லாம் எந்தெந்த கண்டெய்னர்ல வச்சிருக்கீங்க, இன்னும் வேற இதெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க சிஸ்டர், இது இப்படி கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நானுமே தெரிஞ்சுப்பேன், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுமே தெரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். Until then, bye from Kirti.